வச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. செல்லக்குட்டி கீழே தான் இருக்குது. சும்மா அடிச்சு அம்மா எடுத்துகிட்டு கிளம்பிடுதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் அந்த மாதிரி தான் வரும். நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத் வந்தோம். இன்றைக்கி வந்து ஹைதராபாத் டு நாக்பூர். காலையில் பாருங்க எப்படி இருக்குது சிட்டி. நம்ம ஹைதராபாத் அவுட்டில் தான் இருக்கோம். எப்படி இருக்குது பாருங்க காலையில். அவ்வளோதாங்க. சும்மா ஜம்மு கிளம்பிடுவேன். சரிங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணுறாங்க. எல்லா பேக்கேஜெலாம் எடுத்து லக்கேஜெலாம் எடுத்து காரில் வச்சு நம்ம போட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்டெப் முடிஞ்சுதாங்க. 1200 வந்துருங்க அமௌண்ட்டு. சரிங்க அப்படியே சும்மா ஜம்மு பேக் வச்சுட்டு வந்து அப்படியே கேப்பாக கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு வழியாக மொத்த லக்கேஜ் எடுத்து வச்சாச்சு. மொத்த லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வீடியோ எடுத்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு எடுந்துச்சு. பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆக போகுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கிளம்ப ப்ளான் பண்ணிச்சுங்க. இப்போ 6 மணி ஆக போகுது. சரி அப்படி சும்மா ஜம்மு பரவலாங்க. டைம் ஆகிடுச்சு. இப்போ சரி அப்படி ஜம்மு பரவலாங்க. இன்னும் 1900 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம லொக்கேஷன் வச்சாங்க. கரெக்டாக 1900 கிலோமீட்டர் 1 டே 9 ஹவர்ஸ் கடை நினைக்கிறேங்க. கரெக்டுங்க 1 டே 9 ஹவர்ஸ் காட்டுது. அப்படியே பாந்து நம்ம டீ ஷாப் வந்து டீ சாப்பிடுவோங்க. டீ சாப்பிட்டு கிளம்புவாங்க சும்மா ஜம்முன்னு. டீ நிறுத்தியாச்சுங்க. நம்ம டீ கடைக்கு வந்தோம். இந்த டீ எல்லாம் டீ சாப்பிட்டோம். நல்லாதான் இருந்தது. பார்த்தீங்கன்னா கப்பு தான் இங்கே சின்ன கப்பு தான் கிளாஸ் கப்பு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்படி சொல்லி ஜம்மு கிளம்ப வேண்டியதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1950 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ வண்டி எடுத்தனால சும்மா ஜம்மு கிளம்ப வேண்டியதான். இந்த கடையில் டீ சாப்பிட்டோம். ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மு கிளம்ப வேண்டியதாங்க. சரி ஓகே அப்படியே அப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம அப்படியே டீ சாப்பிட்டு சும்மா ஜம்முன்னு பறந்து வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஹைதராபாத் அவுட்டர் ஹைவே எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஹைதராபாத் இன்சைட் நம்ம போல ஹைதராபாத் அவுட்டர் எல்லாம் போயிட்டு இருக்கோம். சிட்டியில் போய் நம்ம டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அவுட்டரில் போயிட்டு அவுட்டர்லேருந்து நம்ம லெஃப்ட் நாக்பூர் ரோடு கட் ஆகிடுவோங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு மும்பை வருதுங்க. டக்குன்னு கேமரா வச்சு என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாரும் ஹாய்ங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி ஓகேங்க அப்படியே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து சாரிங்க பாருங்க டக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகுது நமக்கு. இப்போ வந்து ஹைதராபாத் டு மும்பை ரோடு தான் போயிட்டு இருக்கோம். அந்த அப்படியே ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு தாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மீட்டர் 120 போட்டிருக்குங்க. வேற பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தொலை போயிட்டு லெஃப்ட்ல நாக்பூர் ரோடு கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு அந்த ரோடு தான் நம்ம போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லொக்கேஷன் வந்து நாக்பூர் தாங்க இன்னைக்கு ரீச் ஆகிற பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வே ரோடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்ல போற அந்த அது அந்த ஒரு ரயில், ரெண்டாவது பிளாக் கலர் கார் போகுது அது 2, 3 லாரி போகுது அது 3, அது பக்கத்துல இன்னொரு வேன் போவாங்க. மொத்தம் 4 வே. இது 120 ஸ்பீட் லிமிட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகிற ஒரு கடையில் ஹைதராபாத் சென்டரில் போகிற ரோடு. லெஃப்ட்ல சர்வீஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சென்டர் உள்ள போயிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம ரைட் சைடு ஃபர்ஸ்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு, நம்ம போகிற 2வது ரோடு, 3வது ரோடு, 4வது ரோடு தெரியுதாங்க. லெஃப்ட்ல ஒரு லாரி அப்புறம் ஒரு பின்னர வேன் போகுதுங்களா. மொத்தம் நம்ம 4 வேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரோடு ரைட் சைடு இருக்கிற ரோடு 120 ஸ்பீடு. அதுக்கு மேலே இருக்கிற 2 ரோடு பார்த்தீங்கன்னா 80 ஸ்பீடுங்க. அப்படியே நம்ம ஜம்மு லெஃப்ட் கட் பண்ணி நாக்பூர் ரோடு வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மேலே லெஃப்ட்ல இருந்து கட் பண்ணி உள்ள கீழே வந்துருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்மு கட்டோவில் என்ட்ரு ஆகிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. எக்ஸிட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து திருப்பி நாக்பூர் ரோடு கட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு வே போடுற கணக்கு வருங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்து ஃபுல்லாக லெஃப்ட்லேயே இறங்கி அப்படியே திரும்பி வர மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் லெஃப்ட் கவரேஜ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். ஏன் லெஃப்ட் கவரேஜ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல தாங்க நமக்கு லாங் வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வருது. அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ட்ராக்ல இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கார் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம முடிஞ்சாலும் லெஃப்ட்ல போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க. அதனால நம்ம பிரச்சனை இல்லை. லெஃப்ட்ல தாங்க போகணும். லெஃப்ட்ல போனால் நமக்கும் ஈஸியா இருக்கு. ரைட்ல போனா திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல போக மாட்டோங்க. ஏன் ரைட்ல போக மாட்டோம் பாத்தீங்கன்னா ரைட்ல போய் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாருங்க நம்ம ரைட் போற மாதிரி இருக்குதா. ரைட்ல போனாலே சரி ஃபுல்லா பாஸ்ட் ஆகுதாங்க. நம்ம லெஃப்ட்ல போனா நல்லா இருக்குங்க. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு கேஷ் கவுண்டர்ன்றதுனால கேஷும் கலெக்ட் பண்றாங்க, வித் ஃபாஸ்டேக்கும் இருக்கு. லாங் வெஹிக்கிள்கிட்ட கம்பல்சரி அங்கே வந்து கஸ்டமர் வந்து ஒரு டோல் அவுட் பண்றது கம்பல்சரி ஒருத்தராக அங்கே இருக்காங்க. அதனால நமக்கு கார்டு என்ட்ரி பண்ண ஈஸியா இருக்கு. நம்ம அதே சென்டர்னா போவோம், அங்கிருந்து வந்து வரணும். அப்படி இல்லைன்னா இந்த சைடு நம்ம திருப்பி ரிவர்ஸ் வந்து வர மாதிரி இருக்குங்க. அது நம்ம கஷ்டம் தான். சரி ஓகே அதனால அப்படி வந்துட்டு லெஃப்ட்ல போயிடலாங்க. வண்டி வேற பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 100 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிம்பிள் வந்துச்சு நம்ம செல்லக்குட்டியில். சரி ஓகே ரொம்ப தூரம் ரிஸ்க் எடுக்காது, 100 கிலோமீட்டர் ரிஸ்க் எடுத்தாச்சு அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் செட்டுக்கு வந்தாச்சுங்க. கார் ஒர்க் ஷாப் சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா சொல்லியிருக்காங்க, கால் பண்ணி பேசியாச்சுங்க. வந்தோடனே சும்மா ஜம்முன்னு என்ன பிரச்சனை பார்க்க வேண்டியது அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சுங்க. ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு, பூரி சாப்பிட்டோம். 2 செட்டு பூரி, அப்புறம் ஒரு வடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போண்டா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அவசியம் செலவு கூட பறக்க போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தானே சென்னை பண்ணியிருக்கோம்.
இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரோ 400 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டாக வந்தாங்க. சரி நாங்கள் அப்படியே சும்மா ஜம்மு வண்டி எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு இன்னொரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. கொஞ்சம் அளவாக வந்து நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வச்சிருச்சு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா இப்போ வந்தீங்கன்னா நம்ம டீசல் ஃபில் பண்ண வந்திருக்கோம். டீசல் ஃபில் பண்ணிட்டு சும்மா ஜம்மன் பறக்க வேண்டியதாக இங்கே வந்து வெட்டுன்னு தெரியல. அதோட ஃப்ரண்ட்ல போய் வைக்க வச்சிருவாங்க. ஃப்ரண்ட்ல போய் வைக்க வச்சு நம்ம ஜம்மன் டீசல் ஃபில் பண்ணிப்போங்க. செல்லக்குட்டிக்கிட்ட ஃபில் பண்ணிட்டு சும்மா ஜம்மன் பறக்க வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரிட்டர் பார்த்தீங்கன்னா ரிட்டர் ரேட் வருது பார்த்தீங்கன்னா ₹96.62 வருதுங்க. ₹96.62 வருது ரிட்டர் ரேட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹைதராபாத்தில் தாங்க இருக்கும். ஹைதராபாத்தில் டீசல் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். டீசல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஜம்மன் பறக்க டேங்க் ஃபுல் பண்ணியாச்சுங்க. இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹3900 வந்திருக்கு. 41 லிட்டர் வந்துருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்மன் கிளம்ப வேண்டியதாங்க. சரி ஓகே, அப்படியே சும்மா ஜம்மன் போக கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டோங்க. டீசல் ஃபில் பண்ணியாச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ₹3900 சம்திங் வந்ததுங்க. 3900 3900 வந்ததுங்க. பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கிட்ட நமக்கு டீசல் ஃபில் ஆச்சுங்க டேங்க்ல. ஆல்ரெடி டீசல் இருந்தது, இருந்தாலும் நம்ம இதுக்கப்புறம் போகிற ரூட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால சரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிப்போம், ஸ்டோரேஜ் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டோங்க. டீசல் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு டேங்க் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பிக்கையாக ஜாலியாக பறக்கலாங்க. சப்போஸ் நம்ம டீசல் கம்மியாகிடுச்சுன்னா அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பங்க் எதுலாம் ரொம்ப பிரச்சனை ஆகிடுங்க. அதனால சும்மா ஜம்மன் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு சும்மா ஜம்மன் பறந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டோல் தாங்க. ஹைதராபாத்தில் கொஞ்சம் அவுட்டர் டோல் வந்திருக்கோம். ஹைதராபாத் தாண்டி கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாக்பூர் போகிற ரோடு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம டோல் தாங்க நிறைய டோல் வந்துட்டு தாங்க இருக்கு. டோல் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு தான் இருக்கு. சரி ஓகே, சும்மா ஜம்மன் பறப்போம். உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிலங்க. நம்ம ஆண்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிலோமீட்டர் தாங்க வந்திருப்போம். வண்டி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி எடுக்கும் போது நம்ம ஹைதராபாத்ல காலையில் ஸ்டே பண்ணோம், நைட் ஸ்டே பண்ணோம். காலைல உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஹைதராபாத் ஸ்டே பண்ணி காலைல வண்டி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வார்னிங் சிம்பிள் வந்துச்சுங்க, இன்ஜின் சிம்பிள் வந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புது வண்டி வர வாய்ப்பு 100 கிலோமீட்டர் வந்தவொடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்னிங் சிம்பிள் வந்துச்சுங்க. சரி ஓகே, என்ன பண்றது அப்புறம் மேப்ல போட்டு பார்த்தோம். மேப்ல போட்டு பார்த்தா பக்கத்துல எதுவுமே இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் தொலை வந்தவொடனே கரெக்டாக அந்த செட் லொக்கேஷன் காமிச்சிதுங்க. போய் பார்த்தோம், செட் நல்லா பெருசாக இருந்து பக்கத்துல நிறைய செட்டுலாம் இருந்ததுங்க. சரி இந்த செட்டை நம்ம ஃபஸ்ட்டே கால் பண்ணி பேசணும், வந்து செக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம். பார்த்தோன்னே அப்புறம் என்ன யாருமே கிளம்பி வந்தார். வந்து நிறுத்தி ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணி கடையை ரெடி பண்ணார். ரெடி பண்ணிட்டு 5 மினிட்ஸ் ஆச்சு ரெடி பண்ணுறது. ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிட்டு சும்மா சக்குன்னு எடுத்தார். டேப் எடுத்தார். டேப்லேருந்து சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணார். ஈசிஎம் போர்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் இருக்குங்களா, அந்த சுவிட்ச் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த சுவிட்ச் ரெடி பண்ணால் சரியாக போயிடும். இப்போதைக்கு எவ்வளோ வேணா போகலாம் அப்படின்னாரு. நான் உங்ககிட்ட சொன்னேன், இது பஞ்சாப் வரைக்கும் போயிட்டுருக்கோம், இன்னும் 2000 கிலோமீட்டர் சாலிடாக போக வேண்டியது இருக்குது, இன்னும் இஷ்யூ வராது அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான், அண்ணனுக்கு தெலுங்கு தெரியும். அண்ணன் தெலுங்கு பேசினாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம், 2000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. பிரேக் சுவிட்சும் அப்புறம் வந்து ஸ்டார்டிங் சுவிட்ச் 2 தான் உங்களுக்கு இது பிரச்சனை வந்திருக்கு, அது உங்களுக்கு எந்த எஃபெக்டும் கொடுக்காது, நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாச்சு. அம்மன் பறந்து வந்துட்டு இருக்கோங்க. போகிற வழியில் வியூ வேற லெவலில் இருக்குது. ஆனால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கிட்ட வந்து 2000 ரூபா வாங்கினாருங்க. ஈஸியாக போட்டு செக் பண்ணி பார்த்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ கொஞ்சம் வாய்ச்சி நல்லா பண்ணி விட்டாரு. பண்ணி கொடுத்துட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 வாங்கினாரு. சரி ஓகே அப்படியே ஜம்முன்னு கொடுத்துட்டு ஜம்முன்னு பறந்துட்டோங்க. இன்னும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹைதராபாத் தான் இருக்கோம். இன்னும் மேலே உங்களுக்கு பார்த்தா எனக்கு தெலுங்கு தெரியும். இன்னும் நம்ம ஹைதராபாத் தாண்டலைங்க, தெலுங்கானா தாண்டலைங்க. ஹைதராபாத் தாண்டி வந்துட்டு தெலுங்கானா எங்கே தாண்டல, வேற அவங்க தெலுங்கு ட்ரெயினில் பல தெலுங்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே சும்மா ஜம்மன் வெயிட் பண்ணுவாங்க. எக்ஸிட் ஆகிடுச்சு மறுபடியும் ஜம்மன் பார்க்கணுங்க. இங்கே பாருங்கள் வேற லெவலுக்கு டோலு, அல்டிமேட்டாக இருக்குது டோலு. நல்லா ரோடு பெருசாக இருக்குங்க, ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய ரோடாக இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீ கடைலாம் இருக்குங்க. அண்ணன் அட்வர்ட் என்ன பண்ணுறது ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, வீலாண்ட என்னாச்சுன்னு தெரியல. வாவ் வேற லெவலில் இருக்கு பாருங்க, டவுனு அல்டிமேட்டாக இருக்குது. மேலே ஃபுல்லாக அந்த மேகம் கருமேகம் சூழ்ந்து இருக்குது. ஃபுல் டவுனுங்க, ஃபுல்லாக அடிச்ச மாதிரி பறக்க வேண்டியதாங்க. கிளைமேட் வேற லெவலில் இருக்குது. இதே போல கிளைமேட் தான் சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக கிளைமேட் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. அப்படி சும்மா ஜம்முன்னு பறந்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக டவுன் தாங்க, ஃபுல்லாக டவுனில் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக நம்ம சின்ன மவுண்டன் வந்து டவுனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வேற லெவலில் இருக்குது ஃபீலிங் பார்க்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் 12 வந்துட்டாங்க. அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா 12 கிட்ட தாங்க இருக்கும். 60 கிலோமீட்டர்ஸ் வியூ பாயிண்ட் இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம போகிற ரூட்டில் அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் எதுவும் இல்லை.
அப்படியே போக போக வியூ பாயிண்ட் வச்சு அதை போக போக அரேஞ்ச் பண்ணுறாங்க. போக போக வியூ பாயிண்ட் அதிகம் வரும். அப்படியே இருக்கிற வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர் பார்த்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம நர்மதா ரிவர் பார்த்தோம். தெலுங்கானா கிட்ட வரும்போது வேற லெவலில் இருந்தது. தெலுங்கானா பார்டர் கிட்ட தாங்க நர்மதா ரிவர் கரெக்டுங்க. அதாவது நம்ம ஆந்திராலேருந்து தெலுங்கானா ஆந்திராவா சாரிங்க நானே கமிஷன் கரெக்டுங்க. ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா என்ட்ரு ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர் பார்த்துருங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். சும்மா ஜம்மு இருந்தது. அப்படியே சும்மா ஜம்மு கொஞ்சம் தொலைவு வந்துங்க. பாருங்க இந்த ரிவர் வேற லெவலில் இருக்கு பாருங்க. வாவ் அல்டிமேட்டா இருக்கு. இதுல ஃபுல்லா தண்ணி போக எப்படியா இருக்கும்? ஒரு ஓரமா தண்ணி போகுது. அதுக்கே இந்த இருக்குங்க. ஃபுல்லா தண்ணி போக எப்படியா இருக்கும்? சைட்லாம் பாருங்க அந்த கற்கள் கற்கள் சின்ன சின்ன கல்லுங்கெல்லாம் இருக்கு பாருங்க. கூழாங்கல் வேற இருக்கு. இந்த அளவு நித்தி ரசிக்கலாம் எப்படிங்க? ஒரு 2 minutes நித்தி ரசிப்போங்க. சூப்பரா இருக்கு. பக்கத்துல விவசாயம் எல்லாம் பண்றாங்க. அங்க பாருங்க ரைட் சைடு கீழெல்லாம் நல்லா விவசாயம் பண்றாங்க. நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது கிட்ட வந்துட்டோங்க. மகாராஷ்டிரா கிட்ட வந்துட்டோம். நிறுத்தியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுது? 1:55 ஆகுதுங்க. சரி ஓகே, அப்படி ஹோட்டலில் சாப்பாடு நிறுத்திட்டோம். மகாராஷ்டிராக்குள்ளே வந்துட்டோங்க. மகாராஷ்டிராக்குள்ளே தான் இருக்கும். தாபா தான் நிறுத்திருக்கோம். நிறுத்தி சாப்பிட்டாச்சு. அதனால அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் வருது. இன்னைக்கு நாக்பூர் தாண்டி தான் வரும் போகிற மாதிரி வரும். நம்ம டார்கெட் போட்டு நாக்பூர் தாண்டி போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். நாங்கள் முடிஞ்சாலும் நாக்பூர் தாண்டி இல்லைங்க. அதான் நம்மளோட பிளானு. இப்போ செல்லப்பட்டு சும்மா ஜம்முன்னு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அப்படியே இங்கேருந்து ரெஸ்ட்டு கிளம்ப வேண்டியதாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 நான் அப்போ 2 தந்தூரி ரொட்டிங்க. மொத்தம் 4 ரொட்டி சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்ப போகிறோம். இப்போ டீ ஒன்று சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. லெவலில் இருந்தது. டேஸ்ட் தான் நம்மளுக்கு செட் ஆகலை. சரி ஓகே, ரெஸ்ட் வேறு எங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா வந்து இந்த ஹோட்டல் செட் ஆகலை. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னர் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் நாக்பூர் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பக்கம் வரவே போடுறாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நாக்பூர் கிட்ட வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோல் வந்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டோல் வந்து பார்த்தீங்கன்னா டோல் செக்கிங்க நல்லா இருந்தது. டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வித் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஹவுஸில் வந்து வாட்டர் பியூரிஃபை வச்சிருந்தாங்க. வேற லெவலில் இருந்தது. நம்மகிட்ட கேன் இல்லைங்க. அங்கேயே ஒரு கேன் வாங்க நினைச்சோம். நம்ம ஹைதராபாத்ல கேன் வாங்கியிருந்தோம். இங்கே பிடிச்சிட்டு இருக்கலாம். சரி நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேனாக வாங்கி போட்டோம். அதனால சரி அந்த வேலை 5 லிட்டர் கேன் கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோங்க. அது நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. டோல் செம்மி கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டோல் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து மகாராஷ்டிராவில் தாங்க ரைட் பண்ணிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா நாக்பூருக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் நாக்பூர் போயிட்டு இருக்கோம். நம்ம நாக்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்ட தாங்க இருக்கு. வந்துட்டாங்க, ரொம்ப கிட்ட தான் இருக்கு நாக்பூர். இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. 120 கிலோமீட்டர் இருக்கும் நாக்பூர். பார்ப்போங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours போய் ரீச் ஆக நினைக்கிறேங்க. பார்ப்போங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா டோல் என்ட்ரு ஆயாச்சு. டோல்கேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. எல்லா இந்த சைடில் டோல்கேட் ஃப்ரீயாக இருக்குது. டோல்கேட்லாம் ரஷ்ஷாலாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவுட்ரு தான். அவுட்டர்லேயே போகிறவங்க டோல்கேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா ஜம்முன்னு போகலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. உங்களுக்கு ரோடு பார்த்தாவே தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த மழை பெஞ்சு நின்று தெரியும். நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு நின்றுட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கிளைமேட் சூப்பராக இருக்கும். பறக்க வேண்டியதாங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஈவினிங்கே ரூம் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணோம். நேற்று பார்த்துருக்கீங்க ரூம் வந்து நம்ம போய் பார்த்த ரூம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா இல்லை.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐவியில் ஒரு ரூம் பார்த்தோம். அந்த ஐவியில் பார்த்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலீஜாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எதுவுமே பராமரிப்பே இல்லைங்க. ஃபுல்லாக அழுக்கு ஒரு மாதிரி ஹைஜீனிக் இல்லாத இருந்தது. அதோட சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபேமிலியாக போயிருந்தா நம்ம ஒன்று பண்ணுறது, நம்ம சோலோவாக போயிருந்தா பரவாயில்ல. நம்ம இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்ம அந்த ஸ்டே பண்ண முடியல. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்க்க கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்து ரேட்டு 1500 சொன்னாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பக்கத்தில் 1000 அதே 500 அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ரூம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்படியே இது பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஆல்டர் பண்ணி ரூம் மாதிரி இது பண்ணுறாங்க, ரூம் ரெண்டல் மாதிரி இது பண்ணுறாங்க. அதனால் நம்ம அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். நல்லா இருந்தது, பிரச்சனை இல்லை. ஜாலியில் கிளம்பி வந்துட்டோம். நல்ல லொக்கேஷன் தாங்க நம்ம நைட்டு ஸ்டே பண்ண லொக்கேஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாக்பூர் ரீச் ஆக போகிறேங்க. நாக்பூர் ரீச் ஆச்சு. இப்போ நாக்பூர் தான் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. ஸோ ஜம்மு நாக்பூர் ரீச் பண்ணியாச்சு. மெயின் நாக்பூர் சிட்டியில் போகிறது என்ட்ரி நாங்கள் இருக்கோம். டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு டீ கடை நிறுத்திருக்குங்க. ஸோ ஜம்மு டீ சாப்பிடலாம் அந்த டீ நிறுத்திருக்கோம். டீ சாப்பிட்டு ஸோ ஜம்மு கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. சரிங்க, அப்படியே டீ சாப்பிட்டு போக கண்டினியூ பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு டீ கடை பாருங்கள். இந்த டீ கடை பார்த்தா டீ இல்லாமல் ஜம்மு நெக்ஸ்ட் வரைக்கும் போகிறாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் வரைக்கும் போட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நல்ல மழை வெளுத்து வாங்குதுங்க. நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது வண்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெயின் ஆரம்பிச்சிச்சு. சரி ரெயின் ஆரம்பிச்சிச்சு, லைட்டாக ஆரம்பிக்குது. கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ரோடு வியூவே தெரியலிங்க. உங்களுக்கு கேமரா பார்த்தா தெரியும். சுத்தமாக ரோடு வியூவே தெரியலிங்க. அப்படியே குத்து மதிப்பாக ஓடிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக நல்ல மழை, சாம மழை பெய்ஞ்சிச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தூள் கலப்புது மழை. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கொஞ்சம் போய் கண்டிப்பாக பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லாம் மழை பெய்ஞ்சு நின்றுட்டு இருக்குங்க. நம்ம கொஞ்சம் மழை பார்த்தீங்கன்னா நல்லா மழை அடிச்சுட்டு கிளப்பிட்டு இருந்தது. அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்தோடனே ஃபுல்லாக மழை நின்றுச்சு. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டீ கடை பார்த்து தான் வரணும். எந்த டீ கடையுமே செட் ஆகலைங்க. டீ கடையே இல்லைங்க. அப்படி இருந்தாலும் டீ கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சின்ன சின்ன கடை இருக்கும்ல, எப்படி சொல்றது, ஒரு பொட்டி கடைன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கள் ஊர் சைடு பொட்டி கடை சொல்லுவோம், சின்னதாக இருக்கும். நாக்பூர் ரீச் ஆகிடுச்சுங்க. இப்போ நாக்பூர் ஹைவேல் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாக்பூர் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. அப்படியே சும்மா ஜம்மு டீ கடைக்கு நிறுத்திருக்கோம். டீ கடை பார்த்தோன்னா இதுதாங்க. நம்ம ஊர் மாதிரி டீ ஷாப்லாம் இல்லைங்க, எல்லாமே பங்க் டீ கடை. டீ ஷாப் கடை, பங்க் டீ ஷாப். டீ சாப்பிட போகிறோம். அப்படி சும்மா சாப்பிட்டு சும்மா ஜம்மு பண்ண வேண்டியதாங்க. சரி அப்படியே சாப்பிட்டு போக தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷ் டச் பண்ண போகிறோங்க. மத்திய பிரதேஷ் செக் போஸ்ட்லாம் இருக்கும். செக் போஸ்ட்னு சொல்லலாம். செக்கிங் எப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்கிங்னு சொல்லுவாங்க. பார்டர் செக்கிங் மாதிரி இது ஒரு பார்டர் செக்கிங், நம்ம ஸ்டேட் பார்டர் செக்கிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவிலேருந்து மத்திய பிரதேஷ்குள்ளே போகிறோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாண்டி வந்தாச்சு, ஆந்திர பிரதேஷ் தாண்டி வந்தாச்சு, தெலுங்கானா தாண்டியாச்சு. தெலுங்கானாலேருந்து மகாராஷ்டிராவை இப்போ தாண்டியாச்சுங்க. மகாராஷ்டிராவில் தான் வெயிட் பண்ணி வந்து மகாராஷ்டிரா தாண்டியாச்சு. மத்திய பிரதேஷ்குள்ள எடுத்து காலை வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, மத்திய பிரதேஷ்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. எப்போ பார்த்தா ஃபுல்லாக மத்திய பிரதேஷ். நம்ம அப்படியே ரைட் எடுத்து போயிடலாங்க. லாரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் செக்கிங் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. அவர் வேன் வெளியே எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்ட்ரீட்டாக லாரிலாம் போயிட்டு நம்ம பார்த்துருப்பீங்க. அங்கே உள்ளே வேன் போச்சிங்களா, அந்த வேன் உள்ளே போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு லாரியில் செக் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அந்த வேன் வந்த வழியாக வந்து இந்த மெயின் ரோட்ல வந்து ஜாயிண்ட் ஆகிடுதுங்க. ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஃபுல்லாக நம்ம மத்திய பிரதேஷ்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் தான் இருக்குது. நம்ம இன்னும் மெயின் சிட்டிக்குள்ளே போல் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடும் மரம் வேறு லெவலில் இருக்குங்க. கிளைமேட்லாம் வெளியே காற்று சில்லுன்னு இருக்குது. நம்ம கிளாஸில் இறக்கிட்டு அல்ட்ரா சிட்டி பண்ணி வந்துட்டு இருக்குங்க. வேறு லெவலில் செமையாக இருக்குங்க. வியூ வேறு லெவலில் இருக்குது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்க. நம்ம ஊரில் தேக்கு விவசாயம் பண்ணுறோமா, இந்த சைடு தேக்கு மரம் வச்சுருக்காங்க. கிளாஸில் இறக்கி விட்டாச்சுங்க. வேறு லெவலில் சின்ன சார் கிளாஸில் இறக்கி விட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ்னா அப்போ கரெக்டுங்க. நம்ம இன்னும் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிடிஎஃப் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாரு வீடியோவில். என்ன இங்கே பாருங்கள், கோவில் வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டாக கோவில் சாமியாக இருக்குங்க. இந்த சைடு கோவிலாக இப்படிதான் இருக்கும் போல இருக்குது மத்திய பிரதேஷ்லாம். சரி ஓகேங்க, அப்படியே சொன்ன ஜம்முன்னு பரப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 சைடும் பார்த்தா தெரியறத பற்றி பேசிட்டு இருந்தேன். இந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் உள்ளே வராமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 சைடும் அந்த இது மாதிரி கேட்டு மாதிரி அடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அனுபவம் வர மாதிரி ரைட் சைடு பாருங்க, செம்மையா இருக்கு வியூவு. அங்கே பாருங்க டீ கடை ஷாப்பு பாருங்க, பார்க்குற வேற லெவலாக இருக்குங்க. மத்திய பிரதேஷ்குள்ள தான் வந்து ஷாப்பை பார்க்குறோம். ஆனால் மகாராஷ்டிராவுக்குள்ள அளவுக்கு சரி நம்ம அந்த அளவுக்கு இதுவும் இல்லை. சரி, நாக்பூர்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க. அப்படியே சொல்ல ஜம்மு இப்போ மத்திய பிரதேஷ் எம்பிக்குள்ள வந்தாச்சுங்க. இப்போ பாருங்க டோல் நல்லா பெருசாக இருக்குது. என்ட்ரு டோலு வேறு லெவலில் இருக்குது, நல்லா பெருசாக தாங்க இருக்குது டோலு. அப்படியே நம்ம லெஃப்ட் ஏறி போவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம லெஃப்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து அனிமல்ஸ் எதுவும் உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அடிச்சு வச்சிருக்காங்க. டிடிக்கு அது நல்லா சேஃப்டி தாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அனிமல்ஸ், சின்ன அனிமல்ஸ் எதுவுமே உள்ள ரோட்ல வந்து இறந்து போயிடுதுங்க பாவம். அது எதுவும் தெரியாதுல்ல, அதனால அதை அடிச்சு வச்சதுனால தான் நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு நம்ம செல்லக்குட்டியை ஒரு வியூ பாயிண்ட் காட்டுவோம். பாருங்க வேற லெவலில் இருக்கு. அல்டிமேட்டாக இது பாருங்க செல்லக்குட்டி
பார்க்கிங் லைட்டை போட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து எந்த ஓரமாக நிற்க வச்சிருக்கோம் பார்த்தா தெரியும். நம்ம ரோட்டில் நிற்க வைக்கல, நம்ம ஃபுல்லாக வந்து ஓரம் நிற்க வச்சு தான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்துச்சு பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வித் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி க்ரீன் கலரில் வந்து மெஸ்ன்னு சொல்லலாங்க. கேட்டு மெஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து எதுவும் உள்ள ஒரு அனிமல் வரக்கூடாது. ஒரு மங்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாம்பு இல்லை ஒரு எக்ஸட்ரா எந்த ஒரு அனிமல்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது இல்லைங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் டீப் ஃபாரஸ்ட்லாம் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ரீன் கலர் இது இருக்குது. ஃபுல்லாக இருட்ட போகுதுங்க. நம்ம ரூம் வேறு பார்க்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் தெளிவாக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு ரூம் பார்க்கணுங்க. டீசல்லாம் இருக்குங்க, பிரச்சனை இல்லாமல் நம்ம டீசல் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு வந்தோம். நம்ம கரெக்டாக ஸ்டேட் கரெக்டாக டீசல் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் எப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ரூம் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. அப்படி சும்மா ஜம்மு வெளியே வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே வந்தாச்சுங்க. அந்த டீப் ஃபாரஸ்ட் வந்து வெளியே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரூம் கிடச்சிருக்குங்க. பார்ப்போங்க எப்படி இருக்குது ரூம் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்தில் மேலே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. நல்லாயிருக்கும் நம்புகிறோம். இங்கே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய இதுவாக இருந்தது பார்க்க. வெளியே இந்த வாங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்க. மேலே போய் பார்ப்போங்க. ரூம் பார்ப்போம். ரூம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போங்க. இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ரூம் காமிச்சிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்குது. உள்ளே வந்து ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. லைட் போட்டாருங்க. வாவ், பரவாயில்லைங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த ரூமு பார்த்தோம். அந்த ரூமுக்கு இந்த ரூம் எவ்வளோ பெட்டருங்க. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுவாக இருந்தது. இந்த ரூம் பரவாயில்ல, நல்லா பெட்டராக இருக்குது. அது வந்து நான் ஏசி தாங்க பார்த்தோம். இது வந்து ஏசி இருக்குது, நல்லா தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏர் கூலரும் இருக்குங்க. ஏசி, ஏர் கூலர் எல்லாமே இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிலாம் இங்கே கொண்டாடி இருக்காங்க. அதை வந்து இப்போ அதை கிளியர் பண்ணி தர சொல்லியிருக்காரு. உள்ள பாத்ரூம் பாருங்கள். பாத்ரூம் நல்லா தாங்க இருக்குது. வாஷ்ரூம் நல்லா தான் இருக்குது. அப்படி சும்மா ஜம்முன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்படி உள்ள வந்துடலாங்க. டிவி நல்லா இருக்குங்க. டிவி இருக்குது. கீழே தண்ணி ஸ்டோரேஜுக்கு கேன் ஏதாச்சும் வச்சுருக்காங்க. சேர் இருக்குது வித் விண்டோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மாசா இருக்கா? நல்லா ரூம் பார்த்தாச்சுங்க. ரூம் பார்த்து சாப்பிட வந்திருக்கோம். அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு சாப்பிட. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 675 கிலோமீட்டர் நீங்கள் மட்டும் ஓடுவீங்க. டியூட்டி ட்ரிப்பு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 226 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் பேலன்ஸ் கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது. பஞ்சாப் வரைக்கும் ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் கிளம்புவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருக்கோம். இந்த ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம் நைட்டு சாப்பிட்டு. சரி, வந்து நாளைக்கு ஒரு சந்திக்கிறோங்க. மறக்காம போட்டு விடுங்க. நம்ம சப்ஜெக்ட் நம்ம பார்த்துக்கணும். பாருங்க.